Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க MK Creations, என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Waterfall Card இருக்கு பாத்தீங்களா? இது எப்படி செய்யுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Waterfall card செய்யறதுக்காக நான் வந்து 3 ஷீட் பேப்பர் வந்து எடுத்துர்க்காங்க. 3 ஷீட்னா அத ஒரே ஷீட் வந்து நான் தனியா கட் பண்ணி வந்து எடுத்துர்க்கேன். நீட்டா இருக்குது பாத்தீங்க அப்படினா வந்து 6 * 30 cm வந்து எடுத்துர்க்கேன். அத நீட்டா இருக்கு பாத்தீங்களா, அது 30. இந்த சைடு பாத்தீங்கன்னா 6 வரும். அதாவது ஒரு A4 ஷீட் பேப்பரோட சைஸ் பாத்தீங்கன்னா 30 வந்து இருக்கும். அதோட விட்த்ல பாத்தீங்க அப்படினா அது வந்து நான் 6 வந்து எடுத்துர்க்கேன். இன்னொரு பிங்க் கலர் பேப்பர் வந்து 6 ஷீட் வந்து எடுத்துர்க்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா 6 * 6 வந்து ஸ்கொயரா வந்து கட் பண்ணி வந்து எடுத்துர்க்கேன். இன்னொரு பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கு பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 5 * 5 cm வந்து ஸ்கொயரா வந்து கட் பண்ணி வந்து எடுத்துர்க்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 6 ஷீட் வந்து எடுத்துர்க்கேன். அதாவது பிங்க் நம்ம எவ்வளவு எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா yellow வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 6 ஷீட் வந்து எடுத்துர்க்கேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடியே. இப்போ இந்த பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, பிங்க் கலர் இந்த ஒரு ஷீட்டுக்கு மேல வந்து அந்த yellow சென்டரா வெச்சு வந்து ஒட்டிக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்த 6 ஷீட்மே இருக்கு பாத்தீங்களா, அது 6 ஷீட்மே பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அது பேஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபெவிஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்றேன். நீங்க வேற ஏதாவது கலர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பேப்பர்னால நீங்க ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணா நல்லது தான், ஃபெவிகால் யூஸ் பண்றதை விட. இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த 6 ஷீட்டையுமே வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பிங்க்குக்கு மேல yellow சென்டரா வெச்சு நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க. அது பேஸ்ட் பண்ணி இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்துர்க்கேன். நான் பேஸ்ட் பண்ண உடனே எடுத்தீங்கன்னா அது வந்து பிஞ்சு வந்துரும். சோ அந்த பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் எடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த பிங்க் ஷீட். அந்த ஷீட்ல வந்து இந்த நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அது வந்து 6 * 6 cm வந்து இருக்கும். அதை எடுத்து இந்த நீட்டா இருக்கு பாருங்க பிங்க் ஷீட், அதுல வந்து கீழ பாட்டம்ல வைங்க. கரெக்ட்டா அதுல வந்து அது ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆன உடனே பாத்தீங்கன்னா பென்சில் வச்சு வந்து நீட்டா வந்து கோடு போட்டுக்கோங்க. அதாவது அந்த 6 * 6 cm அளவுக்கு வந்து ஸ்கொயரா வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோடு போட்டோம் பாத்தீங்களா, அந்த கோடு போட்டதுக்கு மேல ஒரு சென்டிமீட்டரும் கேப் விட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து 6 மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம ஒன்னு மார்க் பண்ணிருக்கோம், அது இல்லாம வந்து 5 மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 6 ஷீட் வந்து செஞ்சிருக்கோம். அந்த 6 ஷீட்டையும் பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்க பேப்பர்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6 கோட் வந்து போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒன்னு போட்டுட்டோம். அது இல்லாம இன்னொரு 5 மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டரும் கேப் விட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 6 லைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சென்டிமீட்டர் கேப் வந்து மார்க் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பாத்தீங்கன்னா அந்த லைனை வந்து கரெக்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அந்த பேப்பர்ல. இதே மாதிரி 6 லைன் போட்டுருக்கோம் பாருங்க. 6 லைனுமே வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங் பாத்தீங்கன்னா பேப்பர்ல நல்லா வந்து பதியணும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்க சாதாரண பேப்பர் மடக்குனாலே வந்து அது மாதிரி ஃபோல்ட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அழுத்தி வந்து பிரஸ் பண்ணி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. கிளியரா தெரியுது பாருங்க ஃபோல்டிங். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா பிங்க் வித் yellow பேப்பர். அந்த பேப்பர் வந்து கரெக்டா நம்ம அந்த ஃபோல்டிங் வச்சிருக்கோம் பாருங்க. அதோட டாப் போர்ஷன்ல மட்டும் வந்து ஒட்டிக்கோங்க. அதாவது ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்கு பாத்தீங்களா மேல அதுல வந்து ஒட்டிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பேப்பர் பாத்தீங்கன்னா நம்ம அந்த லைன் போட்டுருக்க மாட்டோம். கீழே மட்டும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு எவ்வளோ ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஒட்டிடாதீங்க. நான் ஒட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. அந்த மேலே வைக்கக்கூடிய பேப்பர் வந்து ஃபுல்லாக அந்த பேப்பர் வச்சு ஒட்டிடாதீங்க. இதே மாதிரி டாப் போர்ஷனை மட்டும் வந்து ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டீங்கன்னா வாட்டர்ஃபால் கார்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியாது. வாட்டர்ஃபால் கார்டே வராது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிட்டீங்கன்னா. இதே மாதிரி டாப் போர்ஷன் மட்டும் வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறது ஈஸியாக வந்து இருக்கும். ஆனால் நம்ம ஆல்ரெடி ஃபோல்டிங் கொடுத்துருப்போம். அந்த ஃபோல்டிங் கொடுத்ததில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒரு பேப்பராக அதில் வச்சு வந்து ஒட்டிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்த 6 பேப்பருமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் பேப்பர் வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வச்சு நம்ம ஒட்டினதுனால ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த 6 பேப்பருமே ஒட்டினது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இழுத்த கூட தனியாக வந்து பிஞ்சு வரலாம், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ மேலே அடிஷனலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் பேப்பர், அதை இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை பேக் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மெலிசான பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் வந்து கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிங்க் கலர் ஷீட் ஒட்டிட்டு பார்த்தீங்களா 6x6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பேப்பர், அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேப் வந்து இருக்கும். அதான் நம்ம டாப் போர்ஷன் மட்டும் தான் வந்து ஒட்டிருந்தோம். அதில் அந்த கேப் இருக்கிற அந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீட்டு ஷீட்டோட பேலன்ஸ் வந்து இருக்கும் அந்த அடியில். அந்த ஷீட்டில் வந்து இது பேக் சைட் போட்டு வாங்கி இதை வந்து ஒட்டிக்கணும். அதாவது அந்த ஷீட்டில் மட்டும் தான் ஒட்டணும். பேக் சைடு நீங்கள் மடிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த ஷீட்டில் வந்து இது படக்கூடாது. ஒட்டுறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா எடுத்த பேப்பர் வந்து படக்கூடாது. இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். அதான் 2 எட்ஜ் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த பிங்க் ஷீட்டுக்கு நடுவில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதே மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன மெலிசான பேப்பர் எடுத்தும் பார்த்தீங்கன்னா அதை நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன். வீடியோவில் நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி வந்து நீங்களும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒட்டும் போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்களும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டர்ஃபால் கார்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட தான் இதோட ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க இது செய்கிறது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் பார்த்தா வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரொம்பவே ஈஸியான ஒரு இது தான். இப்போ நீங்கள் கீழே அப்படியே ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரும் வந்து தூக்குற மாதிரி வந்துருக்கும். இதுதான் அங்கே சிம்பிளான ப்ராசஸ் தான் வந்து இது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அந்த பேப்பர் வந்து இருக்குது. அது நமக்கு தேவை கிடையாது. அவ்வளோ பெருசாக அவ்வளோ லென்த்தாக நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துறேன். அதை கட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்கேலை வச்சு 2 சைடுமே வந்து கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வந்து வரும். கரெக்டாக ஈக்குவலாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த கூலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கிராஸாக போயிடக்கூடாது. கரெக்டாக அது மாதிரி வச்சு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஷீட் வந்து பார்த்தீங்களா, அதை நான் ஸ்கேல் பண்ணி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. அதை நான் இப்போ சிசர் வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருக்கு பாருங்கள். கீழே வந்து சின்னதாக வந்துருக்கு. இப்போ ஸ்லைட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்துருக்கு. ஸ்லைட் பண்ணால் பாருங்கள் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது. எல்லா கார்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகுது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக வந்துருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் சொல்லிட்டு எழுதிடுறேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நம்ம ஃபுல் டவுன் எழுதுனா அதை அவங்க படித்து பார்த்துட்டு கீழே புல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே மாதிரி செய்யும்போது கீழே இது மாதிரி வந்து ஃபுல் டவுன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டால் நீங்கள் யாருக்காவது கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காக தான் வந்து இது மாதிரி எழுதிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே புல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். நீங்களும் பண்ணும்போது இதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டர்ஃபால் கார்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க இது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் யாராவது கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது சர்ப்ரைஸ் பாக்ஸ் எக்ஸ்பிளேஷன் பாக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இதை செய்யும்போது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது. நீங்கள் அம்மாலாம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்து செஞ்சு அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து நல்லா வந்துருக்கும். இதில் ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஏதாவது குவர்ட்ஸ் ஏதாவது பேட்டிங்ஸ் எதாவது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எழுதிட்டு இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்லைட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்லைட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த வாட்டர்ஃபால் கார்டை நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம சேனல் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக வந்து நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர்ஃபால் கார்டு எப்படி செய்யுது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர்ஃபால் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் சர்ப்ரைஸ் பாக்ஸ் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இதை வச்சு செய்யலாம். அண்ட் இது மாதிரி வாட்டர்ஃபால் கார்டு நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் இந்த எக்ஸ்ப்ளோஷன் சர்ப்ரைஸ் பாக்ஸ்லாம். பட் அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். என்னோட பேர் MK, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. Have a nice day and thanks for watching the video. Bye.